தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அமைந்திருக்கின்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வெற்றி கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 104 சட்டமன்ற தொகுதிகளும், மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 29 சட்டமன்ற தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 26 சட்டமன்ற தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 சட்டமன்ற தொகுதிகளும் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு இந்த 6 கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இருக்கின்றோம். இதுதான் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தம். இதில் கையெழுத்திட்டு இருக்கின்றோம். நாளைய தினம் நடைபெற இருக்கிற மாநாட்டில் மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்து இருக்கக்கூடிய 100 ஏக்கருக்கு மேற்பட்ட கடலென பறந்திருக்கிற இந்த மைதானத்தில் நடைபெறப் போகிற தேர்தல் சிறப்பு மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நிறைவுரை ஆற்றுவார். அந்த மாநாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும் உரையாற்றுவார்கள். வரவேற்புரையை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர் சகோதரர் சுதீஷ் அவர்கள் நிகழ்த்துவார்கள். இந்த மாநாட்டினுடைய தலைமையை அடியேன் வைகோ ஏற்கிறேன். மாநாட்டில் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் நன்றி உரை ஆற்றுவார்கள். இந்த உரைகளில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மகளிரணி செயலாளர் அவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள். 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். விருகம்பாக்கம் மாநாட்டுக்கு பிறகு 67க்கு பிறகு ஒரு புதிய, இதுவரை இல்லாத ஒரு மகத்தான அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற மாநாடாக அது அமையும். இந்த உறுதியோடு நாங்கள் ஆட்சி அமைப்பது எங்கள் கூட்டணி. முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறவர் சகோதரர் விஜயகாந்த். மலரப்போவது கூட்டணி ஆட்சி. தமிழக அரசியல் இதுவரை கண்டிராத ஒரு காட்சி.